அப்புறம் இப்படி க்ரோஸ் அக்கா 2007 இங்கே டிவி சேனலில் வந்து உட்கார்ந்த பிறகு தான் அக்காவை நான் காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. நீ மாறலாம், சொஃபஸ்டிகேட்லாம் வாழலாம், நான் ஒரு கோடு போட்டுட்டேன். அதுதான் அந்த விசிபிலிட்டி, இதுதான் முக்கியன்றது. அந்த நம்பிக்கை தர மாதிரி மனிதர்கள் தொலைக்காட்சியிலையோ நிகழ்ச்சியிலையோ புத்தகங்கள்லையோ காவியங்கள்லையோ காப்பியங்களையோ வரும்போது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி வரும்போது எங்களுக்கும் ஒரு பாதை கரெக்டாக இருக்கும். அதுதான் பயணம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூல்ல வந்து கிளாஸஸ்ல கிண்டல் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் எப்பவுமே இந்த வாய்ஸ் தான், எனக்கு எப்பவுமே கையை ஆட்டிக்கிட்டு தான் பேசுவேன். ஸோ கிண்டல் பண்ணுவாங்க, நான் வந்தாலே ஒரு ஜோக் பண்ணுவாங்க, எனக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க, கே பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கே மகாராஜா ஆஃப் ஸ்ரீலங்காலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஹர்ட்டாக தான் இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை பையனா அவனுங்க பார்க்கல, இல்லை பொண்ணா தானே பார்க்குறானுங்கன்ட்டு விட்டுருவேன். ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த பிடி கிளாஸ் நீங்கள் நடக்கலாம், அங்கே ஸ்போர்ட்னு நடக்கும். அதில் போகும்போது ஒன்றா ட்ரெஸ் மாற்றணும். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க எல்லாரும். அங்கே வெள்ளைக்காரங்க வெக்கமே பட மாட்டானுங்க, டபுன்னு துணியை மாற்றுவானுங்க. இப்போ நான் ஒரு ஆள் தான் பாத்ரூமில் போய் அழகாக மாற்றிட்டு வருவேன். நான் போகிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற எல்லாருமே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு, அதுதான் கொடுமை. எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது.